சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் தலைமையில் கூட்டணி டிடிவி தினகரன் பரபரப்பு அறிவிப்பு. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விஜய் தலைமையில் வலுவான கூட்டணி அமைய உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன், சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி தான் இருக்கும். நான் 5வது அணி அமைப்பதாக வெளியான தகவல் எதுவும் உண்மை இல்லை. கூட்டணி குறித்து சில கட்சிகள் என்னுடன் பேசி வருகின்றன. 2026 தேர்தலில் அமமுகவுடன் யாருடன் கூட்டணி என்று இதுவரை முடிவு செய்யவில்லை. விஜய் தலைமையில் வலுவான கூட்டணி அமைய உள்ளது. விரைவில் கூட்டணி குறித்து அறிவிப்போம். அதிமுகவில் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என டெல்லி பாஜகவினர் கூறுவதில் எந்த தவறும் கிடையாது. டெல்லியில் இருப்பவர்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதிகரித்ததை வைத்து மிரட்டுவதாக நான் நினைக்கவில்லை. அதிமுகவில் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என டெல்லி பாஜகவின் சமாதானம் செய்வதில் எந்த தவறும் கிடையாது என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விஜய் கட்சி தொடங்குவதில் இந்த தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரும் டிடிவி தினகரன் தற்பொழுது விஜய் தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என கூறியுள்ளது கூட்டணிக்கான அடித்தளமாக பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு. ஏனென்று பார்த்தால் விஜய்க்கு தலைமையில் கூட்டணி டிடிவி தினகரன் ஒரு நல்ல விஷயம் சொல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு கட்ட சூழலாக ஏனென்று பார்த்தால் சி.வி. சண்முகம் அவர்களை பற்றியும் நம்ம அடுத்தடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனை மேம்படுத்தும் விஷயமாக செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்திருக்காரு. அது ஒரு முன் உதாரணமாகத்தான் பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் உள்ள நிலையில் இந்த 4-5 மாதங்களில் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியை பலப்படுத்துவார் என்று தான் நாம் பார்க்கப்படுகிறது. அவருடைய கட்சியில் கூட்டணி மேல் கூட்டணி வந்து கொண்டிருக்கும் சூழலில் திமுக அவங்களுடைய பர்சன்டேஜ் குறைந்து கொண்டிருக்கிறது. தாவேகாவுடைய பர்சன்டேஜ் அதிகரித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.